அன்பார்ந்தவர்களே, தடுப்பூசி போட ரெடியா? ஆமாங்க. ஆர் யூ ரெடி டு வேக்சினேட் யுவர் செல்ஃப்? நீங்க வேக்சினேஷன் பண்ண ரெடியா இருக்கீங்களா? என்ன எதனா தொற்று வந்துருச்சா? கொரோனா போல எதனா மறுபடியும் ஒரு தொற்று வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்களா கேட்கலாம். ஆமாங்க, அதை விட ஒரு மோசமான தொற்று நமது உலகையே இன்றளவிலும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு தடுப்பூசியை இன்றும் கண்டுபிடிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வார்த்தை வழியாக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியை தருகிறார். அதை இன்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த தொற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று ஒரு உணர்வை தருகிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அது என்ன தொற்று என்று தெரிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் இதோ இந்த மாதத்தின் முதல் வெளியிலே இறைவன் முற்றிலுமாக உங்களை ஆசீர்வதிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, வெளி தோற்றத்தை பார்த்து மனிதர்களை தீர்ப்பிடும் தீச்செயல்களை நாம் நம்மிடமிருந்து தவிர்க்க வேண்டும் என்ற உணர்வை இறைவன் தருகிறார். 2 தீமோத்தேயு 4:2 சொல்லுவது போல, இறைவார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு என்று இறைவன் சொல்லுகிறார். ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதை பொறுத்தே நமது உயர்வும் தாழ்வும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எரேமியாவிடம், நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இப்படி அவரது வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, அவரது வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை ஏற்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் இவன் ஒரு தச்சனின் மகன். தச்சனின் மகனுக்கு எப்படி இப்பேற்பட்ட அறிவும் ஞானமும் எங்கிருந்து வந்தது? இவர்கள் சகோதரி நம்மோடு இருக்கிறார்கள், சகோதரி நம்மோடு வேலை செய்கிறார்கள். எங்கிருந்து இந்த ஞானம்? இவரது தந்தை சாதாரண ஒரு தத்து தொழில் செய்வர் தானே என்று அவரை புறம்பே தள்ளி ஏற்க மறுக்கிறார்கள். முதல் வாசகத்திலே எரேமியாவின் வார்த்தையை ஏற்க மறுக்கிறார்கள். இறைவன் கொடுத்த அந்த வார்த்தை காரணம், ஒரு ஆடு மேய்ப்பவன், ஒண்ணுமே தெரியாதவன், நாமெல்லாம் இறைவாக்கினர்கள், நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை கொல்ல அவர்கள் தேடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது, ஒருவர் செய்யும் தொழிலே அவரின் முகவரியாக அங்கீகாரம் இந்த சமூகம் இன்று அடையாளமாக கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கெல்லாம் நம்மள ஒரு நரி மாதிரி செயல்பட்டு இருக்கோங்க. எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு நரி தனது உணவை அடைவதற்காக தந்திரமா எப்படியெல்லாம் ஒரு குறுக்கு வழிய கண்டுபிடிச்சு தந்திர வார்த்தைகளை பேசி தனது உணவை பிறரிடமிருந்து பறித்துக் கொள்வது போல, இன்று பிறகு உடைமைகளையும் பிறகு உரிமைகளையும் பிறரை தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்ற ஒரு அடிப்படை முகவரியை பிறருக்கு கொடுத்து அவர்களை புறம்பே தள்ளி கொண்டிருக்கிற ஒரு தொற்று நோயிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, பொதுவா பார்த்த உடனே உங்க பேர் என்ன, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டிருந்தா சாதாரண ஒரு முறை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குள்ள நரி போல நாம செயல்படுவோம். எப்படி பாத்தீங்கன்னா, உமது பெயர் என்ன என்று கேட்பதற்கு பதிலாக, நீங்க எங்க இருந்து வந்தவங்க, எந்த ஊரு, யாருடைய மகன், எப்படி படிக்கிறீங்க, எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னு சொல்லி தொழிலை வைத்தும் அவரது குடும்ப சூழ்நிலைகளை வருத்தும் அவருக்கு ஒரு பெயரை இட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு தொற்று நோயில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் ஆண்டவர் அறவே வெறுக்க விரும்புகிறார். ஒரு நரியின் செயலை போல நாம் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்று உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும். இந்த தொற்று நோய் முழுமையாக பரவி முழுமையாக ஒரு கேன்சரை போல எல்லோரிடத்திலும் பரவி இன்று நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு சிறந்த தடுப்பூசி ஆண்டவரது வார்த்தை. என்பார்ந்தவர்களே, சாதாரண தொழில் செய்வோரும் அடிமை மக்கள் கிடையாது, அவர்களும் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லா தொழிலும் உதவுகிறது என்ற உணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று வார்த்தை வழியாக என்று தேற்றுகிறார். யோசேப்புடைய தொழிலை வைத்தே இயேசுவின் ஞானம் இன்றி விமர்சிக்கப்பட்டது போல நம்மையும் எத்தனையோ முறை நமது குடும்பங்களை சொல்லியும் நமது செயலை வைத்தும் எத்தனையோ முறை விமர்சனப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் ஒருபோதும் நாம் வீழ்ந்து விடாமல் இந்த தொற்று நோய்க்கு சிறந்த தடுப்பூசி ஆண்டவரது வார்த்தை. அவரது வார்த்தை அன்பை விதைக்கிறது, அவரது வார்த்தை ஒவ்வொருவரையும் தேற்றுகிறது, அவரது வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கிறது, அவரது வார்த்தை ஒவ்வொருவரையும் உருமாற்றுகிறது. அவரது வார்த்தை என்ற அந்த வார்த்தையை முழுமையாக வைத்து
வைத்து அதை சிறந்த தடுப்பூசியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உறவுகளோடும் பயன்படுத்துவோம். வாழ்விலே உயருவோம். இதை செய்வோமா? 1 யோவான் 5:14 சொல்லுவது போல, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு அமைந்திருப்பின் கடவுள் நமக்கு செவிசாய்க்கிறார். இன்னைக்கு இவன் யார் என்ற கேள்வியை முதல் வாசகத்தில் வைக்கப்படுகிறது. தச்சனின் மகன் என்று ஆண்டவர் இயேசுவை அவர்கள் முத்திரையிடுகிறார்கள். இதிலிருந்து மாறுபட்டவர்களாக கடவுளுக்குரியது எது? நம்மை சுற்றி இருக்கிற இந்த தொற்று நோயை அகற்றி எறிந்து கடவுளுக்குரியது எல்லோரையும் அன்பு செய்வது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது. செய்து பார்ப்போம், ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த மண்ணுலகை இந்த ஆட்டி படைக்கிற இந்த வேற்றுமை, வெறுப்புகள், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற இந்த கருத்து வேறுபாடுகளை தகத்தெறிந்து இந்த தொற்று நோய்கள் எங்களை விட்டு முழுமையாக அகன்று இதற்கான சிறப்பு தடுப்பூசி உமது வார்த்தை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதை செயலாக்கம் செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.